வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்திரி மகனுடைய அருள் கருணையினாலே, அருள் பேராற்றனுடைய மிகப்பெரிய கருணையினாலேயும் இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த உலக சேவா சங்கம் ஆடியார் ஐடி நிர்வாகத்துக்கு முதல்ல நன்றியை வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாம் சீராக சிறப்பாக நடத்தக்கூடிய அருத்தந்தை வழியிலே தொண்டாற்றி இன்பம் காண வைத்த நம்முடைய சக பயணியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது தலைவர் எஸ்.கே. மயிலானுடைய சீரிய வழிகாட்டின்படி உலகநல தொண்டருக்கு உண்மை தொண்டராக தொண்டாற்றிக் கொள்ளக்கூடிய நமது தலைவர் அவர்களுடைய மிகப்பெரிய சக்தி பலம், பாரம்பரிய ஒரு பெரிய பலம், பெரிய ஆளுமை நம் அனைவரும் உணர்ந்ததுதான். இந்த ஆளுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி பத்மஸ்ரீ. அதே நாமெல்லாம் நான் பெற்ற வெற்றியாக கருதினோம். இப்போ அதை தாண்டி இன்னொரு பத்மபூஷன், முன்னாள் கௌரவ டாக்டர் பட்டம், இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் செய்கிற சேவை கிடைக்கின்ற அற்புதமான அங்கீகாரம், இது உலக சேவா சங்க வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும். அல்லது நேரத்தில் தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைவர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லது நம்முடைய தலைவர் எஸ்.கே. மயிலாதன் அவர்கள் வாழ் வளமுடன். குடும்பம் அனைவரும் எல்லா வளம் பெற்று வாழ வாழ்த்துகிறோம். நிறுவனங்கள், சாமிநாதபுரம் சேவை நிறுவனங்கள், ஒரு மகத்தான மனவளக்கலை தொண்டு, புதிய சேவா சங்க சேவை அனைத்தும் சிறப்புற வாழ்த்துகிறோம். அவர் வழியிலே நாம் அனைவரும் பணியாற்றுகிறோம், தொண்டாற்ற என்ற பெருமைக்கு உண்மையிலே பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நன்றி. சான்றோர்களே, இன்று நம்முடைய அருள் தந்தையினுடைய பல சிந்தனைகளிலே குருவுடைய பெருமையை அருத்தந்தை மிக அளவில் சொல்லுவான். ஏன்னா எல்லா மகானும் சொன்ன ஒரு அற்புதம் என்னன்னா, குரு இல்ல வித்த குருட்டு வித்தேம்பார். குரு எப்படி பிடிக்கணுங்கிறார். திருமூலெல்லாம் சொல்ல இல்லையா, நம்ம கிடைச்ச பாக்கியம் குருவா மட்டுமல்ல, அருள் தந்தையாக கிடைத்திருக்கிறார்கள். ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்ம குரு மட்டுமல்ல, அவர் நமக்கு அருள் தந்தை அவர்கள். அதை தாண்டி அறவோர்கள் நண்பர்கள் சொல்லுவார். ஆன்மீக அறிவு பெற அறிவோடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பரும் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பேர் பெற்றிருக்கிறோம். சிந்திக்கணும், அந்த பெரிய உணரணும். தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்றது வேற. அர்த்தம் சொல்ல, கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். பல கோடி மக்களுக்கு இன்னைக்கு பேரொழியாக, பெரும் பேரின்பமாக வாழ தெரிந்து வாழவும், வானத்தில் வாழ வழிகாட்டும் வைத்திருக்கிறார்களே. நினைச்சு பாருங்க, நான் வாழ தெரிந்து வாழவும், வாழ வழிகாட்டும் ஒரு வாய்ப்பு எங்கே கிடைக்கிறது? இதுவரைக்கும் வந்த மகான்கள் அனைவருமே நான் குறை சொல்லவில்லை, மகான்கள், குறை சொல்ல வாய்ப்பே இல்லை. எல்லாரும் சமுதாயத்தை எக்கச்சக்கமான நன்னெறிகளை, ஞானத்தை, இறை தத்துவத்தை, வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். தாயுமானவருடைய அவதாரம் மிகப்பெரிய ஒரு அவதாரம். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சார்ந்த திருமூலர் தலைமை சித்தர். இந்த மண்ணிலே பிறந்த பாக்கியம் நமக்கு. 187 நாடுகள் யோகாவை ஏற்றிருக்கிறது என்றால் அந்த மகான் உழைப்பு, காடு, மலை, நதி, உண்ணாம உலகாம தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள். அந்த வழியில்தான் வாழடி வழியாக நம் அருள் தந்தை அவர்களும் தன் வாழ்நாள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். உணரணும், சாதாரணமாக உணரணும். ஒரு குதிரை வண்டியில் போறவங்களுக்கு அந்த குதிரை தான் வண்டியில் தெரியணும் எங்க இருக்கிறோம். அருத்தந்தை ஒரு அழைப்புதல் ஒரு வாரத்துக்கு முன்னால பார்த்தேன். தன்னுடைய 61வது பிறந்த நாளை, 60வது பிறந்த நாளை, 71வது ஆண்டு, 1971ஆம் ஆண்டு சென்னையிலே நடக்கிறது. அது அழைப்புதல். அதுல கிளைகள்னு போட்டிருப்பாங்க. அதுல டெல்லி, நாக்பூர், சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி, உதகை, இப்படி 5 தமிழ்நாட்டுக்குள்ள
நினைச்சு பாருங்க. ஒரு 54 ஆண்டுகளுக்கு முன்னால், அதிக நம்பலாம் 1000 சார்ல, ஒரு 54 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன கிராமத்தில் கூடுவாஞ்சேரியில புறப்பட்ட இந்த ஞான தீபம் பேரொளி இவ்வளவு பெரிய நெருப்பாக தீக்குச்சியில் தான் புறப்படுதும்பாங்க. எவ்வளவு பெரிய நெருப்பாக இருந்தாலும் புறப்பட்டா ஒரு தீக்குச்சி. அது மாதிரி ஞான தீபம் புறப்பட்ட இடம் 10 அடிக்கு 10 அடி கீத்து கொட்டையா இருக்கலாம். ஆனா அதுல ஒவ்வொரு துகளும் பிரபஞ்ச சக்தியை தேடுகிறது, தேர்ந்தெடுத்திருக்கிறது. அப்ப உணரும் போதுதான் ஆகா நம்மளாம் எங்க இருக்கிறோம். இந்த 54 ஆண்டுகளிலே 420 அறக்கட்டளைகள், 230 அறிவு திருக்கோவில்கள், பிரம்மாண்டமாக 2600 தவ மையங்கள், சப் சென்டர் சொல்றோம். 27 நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்ல, 22,000 அறங்காவலர்கள், அறத்தை காப்பவர்கள், 19,000 பேராசிரியர் மக்கள், லட்சக்கணக்கான அருளதியர்கள். எப்படி 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 அதுதான் ஆசான் எண்ணம். அடிக்கடி சொல்ல, விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, எண்ணி ஒரு நாள் எண்ணங்கள் உறங்குவதில்லை, அறம் செய்ய விரும்பு என்பதுதான் அவ்வையாருடைய வார்த்தை. அதைத்தான் ஆசா நமக்கு உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது நித்திய கடன்றார். வேற ஒண்ணு வேண்டாம், 2 வரி எடுத்துங்க. அப்பா உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது நித்திய கடன். என்ன கஷ்டம்? இந்த 5 ஒழுக்க பண்பாடை தாண்டி 2 ஒழுக்க கொண்டு வர இல்லையா? 5 ஒழுக்க பண்பாடு சிறப்பு. அருத்தந்தை வழங்கிய பேரறிலேயே உலகத்துக்கு 14 வேதாத்திரிய கோட்பாடுகள், வேதாத்திரிய கூட உலகத்துக்கு பொருள் நல்லுலக, பொருத்தொழில் அமநீதி, நேர்மையான நீதிமுறை, நல்லுலக ஓராட்சி, இதெல்லாம் உலகத்துக்கு 14 கோட்பாடுகள். தனி மனிதனுக்கு 5 ஒழுக்க பண்பாடு, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டுங்கிறார். போதை பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதும் இல்லைங்கிறார். இந்த வெற்றி தான் இந்த 50 ஆண்டுகளிலே. அதிக சுமை ஏதும் அவர் உழைப்பால் வாழ முடிவு. அதை குறைத்து இருப்பதுமாக எல்லா பள்ளிகளிலும், எல்லா ஊர்களிலும், கிராமங்களிலும் ஒழிக்கப்படும் 2 ஒழுக்க திருக்குறள் போல இருப்பது, நான் எனது வாழ்நாளில் யாருடைய ஒழுக்கம் எனக்கு துன்பம் தர மாட்டேன். வார்த்தை சாதாரண மகா வாக்கியம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய ஒழுக்கம் எனக்கு துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். என்னங்க கஷ்டம்? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கு துன்பம் கொடுக்க மாட்டேன். இதுக்கு என்ன வேணும்? இதுக்கு ஒரு வல்லமை வேணும். சொல்வது யாவருக்கும் எளிமையாம் சொல்லி நடப்புங்கிற இல்லையா? முடியும். வேதாத்திரியம் போதனை மார்க்கம் அல்லங்க, ஒரு சாதனை மார்க்கம். அதனாலதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கல்வியாளர் ஏற்றுக்கொள்கிறார்கள், கற்றோர் ஏற்றுக்கொள்கிறார்கள், கடைகோடி மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், உலக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், தலைவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? வருகின்ற 20ஆம் தேதி சாதாரண நிகழ்வு ஆலியார்ல எப்படி உலக அமைதி மாநாடு நடைபெற்றது போல, நதி இணைப்பு மாநாடு நடைபெற்றது போல, இந்த பல அரங்குகள் நடைபெற்றது போல இப்ப நடைபெறுகிறது வேதாத்திரிய அறிவியல் மாநாடு, கருத்தரங்கம் உள்ள ஒரு மாநாடு. ஏன்? உலகம் முழு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யூடியூப்ல உலகம் பூரா சொல்லுகிறது. ஒரே 10 நாளுக்குள்ள அந்த 600 இடங்களும் பூர்த்தி ஆகிவிட்டது. இடம் இல்லைதான், ஆனால் இல்லைனாலும் எல்லாரும் நேரில் பார்ப்பதை பார்க்க முடியும். அப்படி ஒரு வசதி நம்முடைய ஐடி நிறுவனம் யூடியூப்லாம் கொடுக்குறாங்க. தயவுசெய்து எல்லாரும் வர முடியாதவங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணி வச்சுங்க, எல்லாரும் பார்க்கலாம். ஒவ்வொரு அறிவித்திருக்கோவில்லையும் ஒரு பதிவு செய்து ஒரு டிவியில வச்சிருங்க. 3 நாட்கள் உட்காந்து பார்க்கலாம். 30 நாட்கள் இருக்குது. 30 நாட்கள் ஒவ்வொன்றா கூட மாலை மாலை போடலாம். நிறுவனங்களை சொல்லுங்க, கல்லூரிகளை சொல்லுங்க, பள்ளிகளை சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் பதிவு பண்ணி பண்ணி கூட ஒரு பள்ளி கொடுத்துருங்க. பெரும் நட்பு. அது மிகப்பெரிய சேவை.
யாராவது 2 கல்லூரி பள்ளிகளுக்கு, அரசு நிறுவனங்களுக்கு அந்த வாய்ப்பு எல்லா பள்ளிகளும் இருக்குது. ஒரு 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 1500 கொடுத்து பதிவு பண்ணி கொடுத்து விட்டால் அவங்க இணைத்துக் கொள்கிறார்கள். அதான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2000 நோட்டீஸ் அடிச்சு எல்லா மண்டலம் கூறப்பட்டிருக்கிறது, எல்லாம் வாட்ஸ்அப்ல போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய உலக அளவுக்கு வேதாத்திரை கொண்டு செல்வதற்கு பேருதவி. அதில் சாதாரண யாரும் வரல, மிகப்பெரிய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், சமுதாய அக்கறையவர்கள் அவ்வளவு பேர் கலந்துகிறார்கள். அந்த பண்ணுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் தயவு செய்து நீரில் பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கலாம், கண்டிப்பா வாருங்கள். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் பலர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நெட்ல பதிவு செய்து பூரணம் ஜானகிராம் அவர்கள் சிறப்பாக போட்டிருக்காங்க. நம்முடைய பூரண இயக்குனர் அது டிஜிட்டல் சொல்யூஷன், அதில் பதிவு பண்ணிக்கலாம். இருக்க இடத்துல கேட்கலாம், நீங்கள் தொலைபேசியில் கேட்டு போனில் கேட்டுக்கலாம், பல உதவி பண்ணலாம். ஆகவே இதை செய்வோம் என்று சொல்லி அன்றுபட்ட தேசிய அறிவியல் கருத்தரங்கம் மிகப்பெரிய உலகத்தில் செல்ல போகிறது. இதுபோல பல கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கிறது. மருத்துவர் மாநாடு எத்தனை நடைபெற்றிருக்கிறது. சென்ற ஆண்டு மிக வெளிநாடுகளிலெல்லாம் வந்த அந்த காயங்களுடைய பெருமைகளை எல்லாம் அவர்கள் விளக்கியதை பார்த்தோம். அது மட்டுமில்லை, இன்னும் பல சிந்தனையாளர் அறிஞர் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த செயல்பாடு தொடர்ந்து மேலும் 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 பெருக இந்த நேரத்தில் வாழ்த்தி அந்த கருத்தரங்கு உலக சேவா சங்கம் மக்கள் அனைவருக்கும் சென்றடைவதற்கு பேர் உதவியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து வருகின்றோம். இதற்காக உழைத்துட்டு R&D இயக்குநர்கள் சாதாரண இயக்கம் அல்ல. டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் அன்புகுரி ராஜசேகர் அவர்கள், குறிப்பாக சகலகலா வல்லுநர் நாங்கள் சொல்லக்கூடிய குற்றாலம் அவர்கள், துணையார்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வருகின்றோம். ஆகவே இது நம்முடைய நிகழ்வு, உலக சேவா சங்கத்துடைய நிகழ்வு, அது நம் குடும்ப நிகழ்வு. அதனால் குடும்ப நிகழ்வை பிறப்பாக செயல்படும் என்று சொல்லு. அடுத்து பார்த்தோம், குரு என்பவர் யார்? காலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்கள். குரு என்பவர் யார்? காலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்கள். சாதாரண மனிதர்கள் மனிதராக வாழக்கூடியவர்கள். யார் குரு? காலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்கள். இரண்டாவது, மனிதருக்குள் மனிதராக வாழக்கூடியவர்கள். அடுத்தது, விருப்பு வெறுப்பு இல்லாத எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள். வள்ளலார் சொன்னதை போல, எத்துணையும் வேதமுறா எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளார் ஆவரார். அடுத்ததை நினைச்சு பாருங்க. இங்க யாராலும் நீ எனினும் நான் எனினும் நிறைய ஒண்ணுங்கிறாரு இல்லையா? நீ எனினும் நான் என் நிறைய ஒண்ணுப்பா. ஒரு மகானுங்க பார்க்க முடியுமா? கொஞ்சம் இன்ப துன்ப எல்லை உண்டாக்கி வேறுபடுகிறோம். புலனறிவு, செயலறிவு, இன்ப துன்ப எல்லை எல்லை கொஞ்சம் முன்பெண்ணாய் உள்ளங்கிறாரு. இப்படிலாம் மகான் கிடைக்கிறதுக்கு என்பது கிடைச்ச பாக்கியம். எல்லாரையும் இதில் அருள்நிதியாக ஆசிரியராக உருவாக்க வேண்டும். நிறைய வேலை இருக்கு, நமக்கு நிறைய இருக்கு. சமுதாயம் என்ன எதிர்பார்க்க கொடுக்கிறோம். ஐநா சபை ஆலோசனை உறுப்பினராக உயர்ந்திருக்கிறோம். மத்திய அரசாங்க ஆயுஷ் நம்மளை அங்கீகரித்திருக்கிறது. ஆரம்ப உதாரணங்களை நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, இப்போ கிடைக்க போகிறது. பல கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே, மருத்துவக் கல்லூரிகளிலே பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து இன்னும் கொஞ்சம் வேகமாக பயணிப்போம். வேதாத்திரிய உலக சமாதானத்துக்கு நாம் எல்லாம் இடம் பிடிப்போம், வரலாற்றில் இடம் பிடிப்போம். நமக்கு ஒரு வாய்ப்பு. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் இப்படி யாரு பிடிச்சு பாருங்க. கல்வி ஏன் ஓடுறாங்க? எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? எனக்காக எந்த இதுவும் இல்லை. சாமிஜி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள், பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிறப்பாக செய்ய வேண்டும். அடுத்தது சும்மா நாட்டு கொடுக்கல. 94ஆம் ஆண்டு அவரோட பொறுப்பு முழுவதும் ஒப்படைத்தார்கள். 2 வார்த்தை சொன்னார்கள்: தைரியமாக முடிவெடுங்கள், கண்காணித்தல், காவல், களையெடுத்தல். 3 வார்த்தை சொன்னாங்க. கண்காணித்தல், காவல், களையெடுத்தல். இன்றைய வரைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைந்து, எல்லாரையும் ஒருங்கிணைத்து, ஒன்றிணைந்து மட்டுமல்ல ஒருங்கிணைத்து
இன்னைக்கு நம்ம வழிநடத்துறார் என்றால் நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம். வேதாத்திரி மகரிஷி இந்த உலக சேவாசம் கிடைத்த பாக்கியம் எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள். உலகத்துக்கு பெருப்பாக்கியம் அளித்த வேதாத்திரி மகரிஷி உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய மகா, மிகப்பெரிய சித்தர். அது கூட ஐஏஎஸ் சம்பத் அவர்கள், அவர் பல முதல்வருக்கு பிஏவாக இருந்தவர்கள், மேலும் உதவியாக இருந்தவர்கள். ஆளியான சொன்னார்கள், வாழ்க வையகம் என்ற வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. எல்லா இறைவனை வாழ்த்துவார்கள், நமச்சிவாயம் வாழ், நாதன் வாழ, இறைவனை வாழ்த்துவார்கள், ராஜாக்களை வாழ்த்துவார்கள். அருள் தந்தை வேதாத்திரி மகரி மட்டும்தான் மனிதர்கள் வாழ சொல்லியிருக்கிறார்கள். இல்ல சாதாரண வார்த்தை இல்லை, அவர் பெரிய சித்தர் என்று அந்த வார்த்தையை சொன்னார்கள். என்ன நினைச்சு பாருங்க. மாவட்ட ஆட்சியாளராக இருந்து பல பெரும் பொறுப்பில் இருந்தவர்கள். இப்போ அடுத்த மாதம் 16, 17, 12 3 நாட்கள் சென்றாண்டு வந்தாங்க மாவட்ட ஆட்சியாளர்கள், நீதிபதிகள், இப்படி எல்லா உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களெல்லாம் அதில் சங்கமாகிறது. IOA இந்தியன் ஆபீஸ் அசோசியேஷன் இன்றாண்டு 300 பேருக்கு இடம் கேட்டார்கள். இப்பொழுது மார்ச் மாதம் ஒரு 150 பேர் தான் இடம் இருக்கு. இடம் அங்கே இல்லை அதிகம். அடுத்தாப்புல ஒரு ஏப்ரலில் ஒரு 300 பேர் வந்து பயிற்சி எடுக்கிறார்கள், ஆர்வமாக இருக்கிறார்கள். காரணம் நல்ல விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு பெரிய அறிஞர் சிந்தனையாளர்லாம் சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு இருக்கும், சும்மா சொல்ல மாட்டார். ஆகவே இன்று நாம் பார்ப்பது என்ன, காலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடியவர்கள், மனிதர்கள் மனிதராக வாழக்கூடியவர்கள், விருப்ப இல்லாதவர்களே, இவர்களெல்லாம் மகான்கள். காலத்தை தாண்டி சிந்திக்கிறது. தயவு செய்து உலக சமாதான புத்தகத்தை வாங்கி ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அதற்கு முன்னால் எனது வாழ்க்கை விளக்கம் படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இன்னும் படிச்சு பாருங்கள். சாமியுடைய எனது வாழ்க்கை விளக்கம் படித்தால்தான் நமக்கு என்ன உயர்வு, என்ன பெருமை தெரியும். எந்த சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் கூட அச்சப்பட மாட்டோம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிழந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை பாதிப்பு பாடினார் இல்லையா, அந்த வார்த்தையை அறுத்ததை சொல்றாங்க. அச்சமில்லை, 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 அருச்சுடர் நாமே. தைரியம் உண்மது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் அருச்சுடர் நாமே. நேற்று கூட எங்களுடைய 49 ஆண்டு விழா நாமக்கல்ல 9/2/2026 ஆண்டு, 2020 50வது ஆண்டு விழா. அனைவரும் எங்களை வாழ்த்த வேண்டும். ஆண்டு ஒரு ஆண்டு ஒரு பொன்விழா ஆண்டாக கொண்டாடுவதற்காக நாமக்கல் பொறுப்பாளர்லாம் திட்டமிட்டிருக்கிறார்கள். சிறப்பான நடைபெற வாழ்த்துங்கள், உதவுங்கள். அப்போ சென்னை நமது வேதாத்திரி கல்லூரி முதல்வர்கள் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்தார்கள். 100 நாள் நிகழ்ச்சி, அற்புதமான சிந்தனை. வேதாத்திரி கவிகளை அப்படியே இதயத்தில் நுழைக்க வைத்தார். ஒவ்வொரு இதயத்துக்களும் துளைத்தார்கள் அவர்கள். அது மாதிரி இரவு மாலை நிகழ்வு பொதுக்குள்ளே சொன்னார். அப்பதான் அற்புதமாக சொன்னார்கள், அச்சமில்லை, அச்சமில்லை, அருச்சொல் நாமே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். அச்சமில்லை, 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 அச்சமில்லை. உடல் யோகம் செய்தால் மனம் பல மந்தே தீரும். அதில் அச்சமில்லை. ஒவ்வொரு சொல்லி சொன்னார். இந்த வார்த்தை உங்களோட அவருடைய சார்பிலே நாம் அதை பெற்றுக்கொள்வோம். தினசரி பயிற்சி செய்து பண்படுவோம், பயன்படுவோம். இந்த ஒரு செய்தி. அப்போ அருத்தந்தை காலத்துக்கு அப்பால் எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க, இந்த வரி பாருங்க, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க எத்தனையோ செயல்கள், எத்தனையோ கருத்து, அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அறிவுக்கோ துன்பம் விளைவிட மாத்துவாங்கிறாரு. அதை பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமக்கல் அறிவிக்கோயில்ல அற்புதமா முகப்புல ஒரு போர்டு வச்சிருக்காங்க, இறைவனை தேடும் பணி நிறைவு வருகிறது. எவ்வளவு தைரியம் என்று சொல்ல முடியும். அடுத்து அந்த நிரூபித்திருக்கிறார்கள். இறைவனை கண்டுகொண்டேன்,
இறைவனை காணுகின்றேன், குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர இறைவனை காணுகின்றேன். எவ்வளவு காலத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். எல்லாம் தேடிக்கொண்டிருந்ததை, இந்த உலகம் என்ன தேடிக்கொண்டிருந்ததை எல்லாம் எடுத்து சாதாரண மக்களுக்கு பிரமையானத்தை போதித்த மிகப்பெரிய மகன். நினைச்சு பாருங்க. ஏதோ பெரிய கல்வியாளர்கள் அந்த ஆசிரமங்களுக்கு மட்டுமே இருந்த இந்த ஆன்மீகத்தை, சிலருக்கோடு சொந்தமாக இருந்த ஆன்மீகத்தை கல்லாதவர்கள், கற்றவர்கள், ஆண்கள் பெண்கள் வரி பாருங்க. கல்லாதவர்கள், கற்றவர்கள், ஆண்கள் பெண்கள் வாரீர். கருப்பு வெள்ளை தோல் நிறத்து உலகம் அதை ஒன்றே என்று சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்கிறது? அதுதாங்க அந்த குரு. அவர் பார்வைப்பட்ட எப்படி இருக்கும்? பார்வைன்னா நெருப்போ சாமிஜி அதெல்லாம் ஞானமாக அல்ல. மகரிஷியுடைய படத்தை பாருங்கள், அந்த அருக்கண்ணை பாருங்கள், ஞானமாக வேதாத்திரி நினைவு முக்தி. வேதாத்திரி நினைவு முக்தி. யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை. நமக்கெல்லாம் இப்படி ஒரு ஆதங்கம் வருங்கிறனாலதான் அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பா யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தார். பல வீடுகளை உயர்ந்த படங்களை வச்சிருப்போம், பிள்ளைகள் நல்ல பேரா சொல்லி கூப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு அந்த பெயரெல்லாம் கூப்பிடுகின்ற அளவில் இல்லை. தடுமாறுகிறோம். பெயர் ஒரு மந்திரம். புரிஞ்சுக்கணும். ஒரு முறை நம்முடைய காவேரி படம் ராகவன் மனோகலை பேராசிரியர் நண்பர், நல்ல நண்பர், சாமிஜி கேட்டாங்க ஒரு கூட்டத்தில் சேலத்தில், சாமிஜி வேதாத்திரி என்று பெயர் இருக்கிறது, சாமிஜி வேதாத்திரி பெயர் புனை பெயரா அல்லது வைத்த பெயரான்னு கேட்டாங்க. உங்களுக்கு இருந்த சந்தேகம் இருக்கலாம். அப்போ சாமி சொன்னாங்க, அது வைத்த பேரு தான். அப்பெல்லாம் ஊர்ல போறவங்களுக்கு தங்குவதற்காக திண்ணையெல்லாம் இருக்கும். எல்லா வீடுகளும் திண்ணை இருக்கும். அங்க சத்திரம் இருக்கும், சாவடி இருக்கும், தங்கி போவதற்கு. இன்னைக்கு மாதிரிலாம் வசதி வாய்ப்பு இல்லை, உணவு கூடங்களும் இல்லை. அதனால அவங்க கண்டிப்பா சாப்பாடு வச்சுதான் அவங்க இறுதியாக இவங்க சாப்பிடுவார். முறையெல்லாம் நிறைய இருந்தது. மகரிஷி குடும்பத்தில் அப்படிதான். சாமியுடைய அப்பா வர்றாங்க, வெளில போயிட்டு வந்து பார்க்குறேன். ஒருத்தர் தாங்க, ஐயா எழுந்துறீங்க வாங்க, இந்த மாதிரி எங்கேருந்து வரீங்க, இந்த ஊர் வரேன். சாமியில் அம்மா சாப்பாடு செய்து சாப்பிட வச்சு, அப்போ ஒரு குழந்தை சத்தம் கேட்குது, பூங்குழந்தை சத்தம் கேட்குது. அப்போதான் வேதாந்தி மறிச்சு 7 நாளோ 8 நாளோ, என்ன பூங்குழந்தை சத்தம் கேட்குது? ஆமாங்க, 7 பெண் குழந்தைக்கு அப்புறம் 8வது பெண் குழந்தை, தவமிருந்து பெற்ற குழந்தை இது பிறந்திருக்குதுங்கிறார். ஓ, ஆண் பிள்ளையா? பேர் வச்சுட்டீங்களா? இல்ல சுவாமி, ஒரு 15 பரவாயில்ல வைக்கிற முறை இருக்கும். வேதாத்திரின்னு பேர் வைங்க, வேதாத்திரின்னு பேர் வைங்க. உலகத்தை ஞானத்தால் ஆழ்வான், உலகத்தை ஞானத்தால் ஆழ்வான்னு சொன்னார். உடனே அது முடிஞ்சது. அப்போதைக்கு திடீர்னு அவங்க வைக்கும்போது தான் ஞாபகம் வந்துருச்சு. ஓ, அவர் சொன்னாரு அதே பேர் வச்சிடலான்னு சொல்லி சாமுஜி வச்ச பேர் தான் வேதாத்திரி. அந்த மகான், ஒரு வழிபோக்கு மகான் கொடுத்த அந்த ஞான பெயர் உண்மை. பேர் ஒரு மந்திரம். வேத அத்திரி, கத்திரினா மலை, வேத மலைங்க. எப்படி பேர் பாருங்க, வேத மலை. நாமக்கல் கூட ஒரு பேர் இருக்குது இல்லையா, நாமக்கல். நாமம்னா இந்த 3ஆம் போட்டுருப்பாங்க இல்லைங்களா பெருமாளுக்கு, அதான் இந்த மலை சுற்றிலும் போட்டிருப்பாங்க. இது நாமம் போட்ட மலை, நாம நல்ல கல், ஒரே கல், நாமக்கல்லுன்னு. நாமகிரின்னு ஒரு பேர் இருக்குது. நம்முடைய ராமானுஜருக்கெல்லாம் கூட இந்த ஞான பூமியில தான் அருளாற்றல் கிடைத்ததாக அவர் எழுதியிருப்பார். அந்த கணிதத்துக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த நாமக்கல் வந்த போது, அங்கே இருந்த போது தான் எனக்கு திடீர் என்று உள்ளுணர்வு ஏற்பட்டது அப்படின்னு ராமானுஜர் எழுதியிருப்பார். உண்மை அது. நாமகிரின்னு என்னங்க? நாமன்னா கிரினா மலை. அப்ப நாமகிரி ஒரு கல்ல கூட, ஒரு மலையை கூட தெய்வம் பரம்பரை. நதிய, மரத்தை, எல்லா தெய்வம்.
பாரி சொன்னமாற வானில் வரக்கும் பறவைகள் தெய்வம், நீரில் நீந்தும் மீன்கள் தெய்வம், எழுத்தும் தெய்வம், எழுத்துக்கோடும் தெய்வம். உண்மை மறந்துட்டோம். அருத்தந்தை வேதகிரி, வேதத்துக்கெல்லாம் மலை. வேதத்தை நான் படித்ததில்லை. வேதத்தை அவர் சொல்றார் சாமிஜி, வேதத்தை நான் படித்ததில்லை. ஏன்னா 3வது மேல படிக்க போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. படிச்சார், அம்மா அப்பாவால முடியல. 3 வயது வரைக்கும் பணம் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். 8 வயதுல தறிநெய்ய ஆரம்பித்தார். நம்ம ஆகவான் யாரு? 8 வயதுல தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள். தாய் வந்து உதவியாக இருந்தார்கள். நினைச்சு பாருங்க, 8 வயது உழைக்க ஆரம்பித்த உடல் 96 வயதில் ஓய்வு பெற்றது. நம்முடைய அன்புக்குரிய வர்மா ஆசான், நம்முடைய சண்முகண்ண அழகா சொன்னாங்க ஆலியார்ல, சாமியுடைய மகா சமாதி அன்னைக்கு அற்புதமான வாரி சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த அண்ணன் சண்முகண்ணனுக்கு நன்றி சொல்லணும். 8 வயது உழைக்க ஆரம்பித்த உடல் இன்றைக்கு தான் ஓய்வு எடுக்குதுன்னாரு. என்ன வார்த்தை பாருங்க. 8 வயதில் உழைக்க ஆரம்பித்த அந்த உடல் இன்றுதான் ஓய்வெடுக்கிறது. உடல் ஓய்வெடுக்கிறது, ஆன்மா ஓடி எடுக்க அது வேலை முடிகிற வரைக்கும் இருக்கும். யாருக்கு என்ன காரணம்? அவருடைய குருநாதராயிட்டு கொண்ட வள்ளலார் சொல்லியா, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். தாயுமார் மனிதருக்குள் மனிதர் வாழ்ந்தவர், மகத்தான ஆன்மா. கொட்டி வைத்து கவி கொட்டி வைத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து அறிவை அறிவு முறைகள் சொன்னார்கள். திருமூலர் தன்னை எங்கேயும் வெளிப்படுத்தாத மகான்கள், விளம்படுத்திக் கொள்ளாத மகான்கள், காலத்துக்கு மறுக்க முடியாது எழுதி வைத்திருக்கிறார்கள். எல்லாம் மாறலாம், சித்தாந்தம் மாறாது. அவட பாலச்சந்திர அவர்கள் ஒரு திரைப்படத்தில் எழுதியிருப்பார், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம். அருமையான வார்த்தை, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். வேதாந்தம் தவறல்ல, உண்மை வந்து மறைமுகமாக சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆஞ்சநேயர்னு ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம். இந்த ஆஞ்சநேயர் பின்னால என்ன இருக்கு? எது உதாரணம் உணர்த்தது? அது வாயு, காற்றுக்கு அனுமானம். அது வேற அனுமானம் இல்ல, அனுமானம். அப்புறம் அந்த உண்மை மறைஞ்சிருச்சா இல்லையா? நிறைய விஷயங்கள். அருகம்புல்ல வச்சு இன்னைக்கு தெய்வ கும்பிடுறோம்னா ஓரளவு முதல் உயிர் தோன்றியது, முதல் புல்லாய் பூண்டாங்க, முதல் அதான் அனுமானம். அப்புறம் நிறைய விஷயம் என்ன பண்றேன்னா விட்டுட்டோம். அது மாற திருமூலர் அவர்கள் கொட்டி தீர்த்திருக்கிறார். சரியா? என்ன பண்ணுகிறார்? உடம்பாரளியில் உயிரார் அழிவார், உடம்பாரளியில் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். எங்க போய் மெய்ஞானம் சேர்றது? போற வாகனம் அப்பவே நீங்க போய் சேருவேன். நினைச்சு பாருங்க. பானை உடைஞ்சு போச்சு, நெய், அதாவது பழமொழி சொன்ன கிராமத்துல வெண்ணெய் திரண்டு வருகின்ற பொழுது பானை உடையது போல நிறைய நடக்குதுங்க. 30 வயசு 40 வயசுக்குள்ள பெரிய பெரிய மருத்துவர்கள், சிந்துன்னு ஒரு அம்மா ஒரு மருத்துவர் பேசியிருப்பாங்க, அனுப்பியிருக்க உங்களுக்கு எல்லாம். 39 வயசு ஒரு மருத்துவர் சவிதா மருத்துவ கல்லூரியில ரவுண்ட் வரும்போது ஒன்று செத்து போயிட்டார். இது வார்த்தையில் உண்மை. 40 ஒருவர் புலப்புறாங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்க? சிகரெட் குடிக்கிற, தண்ணி போறது, இதெல்லாம் தான் கிடப்பு நினைக்கிறீங்களா? வேளாளி சாப்பிடாமல் இருப்பது, தூங்காமல் இருப்பது, டென்ஷனாக இருப்பது, இது மகா கோடி கெட்ட பழக்கம். பணம் பணம் ஓடுறமே, எதுக்காக பணம் வேணும்? பணம் எதுக்கு வேணும்? வசதிக்காக வேணும், பேருக்காக வேணும், அவார்டு கிடைக்காம ஓடுறோம். இதெல்லாம் கிடைக்கும், நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லைங்கிறார். அதான் சொல்றார் திருமூலர், உடம்பார் அழியில் உயிரார் அழிவார், இடமடை மெய்ஞான சேரவும் மாட்டார். உடம்பை முன்னமே இழுக்கு நிறைய பேர் உப்பும் சொல்லுவாங்க, உடம்பு ஆற்றால் உடம்புவாங்க. இது ஆற்றால் உடம்பு அல்ல. உலகில் தலை சிறந்த ஒரு அதிசயம் என்றால் நம்ம உடல் தான். தலை சிறந்த அதிசயம். அடுத்து அந்த ஒரு சொல்லுவார், உடல் கூட பத்தி அற்புதமா சொல்லுவார். உடம்பை முன்னமே இழுக்கண்டு இருந்தேன், உடம்புல உருபொருள் கண்டே, அதை காணணும். காணாத கண்டமாற குதிக்கிறாங்க, காணாத கண்டமாற குதிக்கிறான்னு சொல்லுவாங்க. காண முடியாத ஒன்று உயிர் தான்.
எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி இருக்குது. பருவ அளக்க முடியும், ரத்தத்தை அளக்க முடியும், வெப்பத்தை அளக்க முடியும், காற்று அளக்க, உயிரை அளக்க முடியாது. அதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் வார்த்தை சொல்லுவாங்க. உயிர் என்ன? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அப்படிப்பட்ட அற்புதம் தான் இந்த உயிர் சக்தி. அந்த உயிருடைய பெருமை சொல்றார். உடம்பை முன்னமே இழுக்கண்டிருந்தேன், உடம்புல உருபொருள் கண்டேன். உத்தமன் கோயில் உடம்புல யாருக்கா உத்தமன் இருக்காங்க. அவனை கோவக்காரனா, பொறாமக்காரனா, பயந்தாங்குழியா, பொறாமக்காரனா மாத்திட்டு எப்படி வாழ போற? உத்தமன் உடம்புல உத்தமன் கோவில் உடம்பை ஒரு தோப்புகின்றேன். இதுதான் வேதாத்திரியம். உடலுக்கு எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான உடற்பயிற்சி. அசைஞ்சு கிட்டு போனது ஒண்ணு, அசையாம கிட்டு போனது ஒண்ணு, ரெண்டு தான் நம்ம முக்கியமா. வாய் கூட அசை கட்டு போச்சு. அப்புறம் அசைகிற மனதை நிறுத்தி பழகிறோம். ஆலயம் ஆலயம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரதேச குருவேன்னு குருவுக்கு அர்த்தம் இல்லைன்னா குருக்கு கவிதை அது. அசையாத உடம்பு அசைக்கிறோம். எவ்வளவு அசைக்கணும்? 40 ஆண்டுல ஆராய்ச்சி கிடைச்சது இந்த உடற்பயிற்சி. சும்மா கிடைச்சது 40 ஆராய்ச்சி. தன் உடலையே சோதனைக்கெல்லாம் வைத்து செய்தவர் தான். அப்படிப்பட்ட நிலையில குரு, 2வது குரு யாரு? திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியார்த்தா ராமலிங்கர். சாமி 3வது குரு யாரு? ராமலிங்கர். இந்த 200 ஆண்டுல வாழ்ந்தவர். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை சொல்றார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. கடை சுத்தவழி சொன்னேன். எப்போல் எத்தனை அப்படி மெய்ப்பூல் காண்டு அறிவில் சொன்னியா? அந்த மெய்ப்பூலை காட்டுனேன். யாரும் இல்லப்பா, அருள் பெரும் ஜோதியை காட்டினேன். ஜோதியை கண்டேன் நம்மளை மறுச்சு அப்படி இறைவனை கண்டேன் பாடுறாரு. அவரு ஜோதி கண்டேன் பாட்டிருப்பார். சரிங்களா? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டேன் அச்சில் ஏற்றுவேன், அகிலம் பரப்புவேன். ஒரு உடல் இருக்கிறேன். இந்த வரி பாருங்க, ஒரு உடல் இருக்கிறேன், பல உடல் வருவேன். சாமி வரலாறு படிச்சு பாருங்க. என்று வள்ளலார் எனக்கு காட்சித்தார், அன்றுவல் பல்லுகிறேன். அவர் என்ன சொல்றாரு அதுதான் செய்யறேங்கிறார். நல்லா அழகா ஆலியாருக்கு அருட்பெருஞ்சோதி நகர் மகிழ்ச்சி பேர் வச்சுக்க. அருட்பெருஞ்சோதி நகர் குரு வழிபாடு நம்ம வைக்கிறதுல தான் தப்பல்ல. அதை கும்பிட்டு போயிடுவாங்க. அதுக்குதான், வேற ஒன்றும் தவறு இல்லை. ஒருவர் இருக்கணும். ஆனா அது உண்மை தெரியாம அது மட்டும் போச வேண்டு போயிட்டே இருப்பாங்க, கடைபிடிக்க மாட்டாங்க. உணர்ந்தார்கள் ஓதினார்கள் தானக பேதையா போயிடுவாங்க. உணர்ந்தார்கள் ஓதினார்கள் தானக பேதையாக போய்விட்டோம் இதுவரைக்கும். அப்படி 3வது குரு யாரு? நம்முடைய அருட்பொருள். அவ்வறிவே அறிவதற்கு முருகன் அறிஞர் திருமூலர். ஆள் ஆணையர் திருமூலர். அதே மாதிரி திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு அறிஞர் சொன்னார் அறிஞர் திருமூலர். ஆழ்ந்த ஆனந்த ராமலிங்கர். அறிவை அழைத்தோர் அறவகத்தோர். இந்த குரு பாடல பாருங்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் எங்கேயோ போடுறது. இங்க இருக்கு அகத்த மெய்ப்பொருள் எடுத்துக்காட்டி அறிவின் அறிவித்தார் திருவள்ளுவர். அவங்க இங்க இருக்குப்பா உள்ளம் பெருகும் ஆலயம். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மனிதனை போது வரங்களே அதேதான் சொல்றாரு. அகத்ததுதான் மெய்ப்பொருள். அகத்து அது நானே 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 தான், நானே நானே தானே நானே, ஏகம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி என்ன சொல்றாரு. அகத்ததுதான் மெய்ப்பொருள் எடுத்து காட்டி அறிவின் அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவை இவருக்கு முறைகள் திருமூலர். ஆனந்த ஆனந்த கவியார் ராமலிங்கர். அடுத்து மட்டும் எல்லா மகானையும் வணங்குவாரு. அறிவில் அறிவார் நிலைத்தோர் அறவகத்தோ அதை வாழ்ந்து காட்டு நினைவு கூறுவோம். இதை விட குரு வணக்க சொல்றவங்க எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அது நம்மளும் செய்யணும். வாழையடி வாழ்ந்த மரவர் கூட்டம். அப்ப அப்படிப்பட்ட நிலையில நான் என்ன பார்க்கிறோம், இந்த இடத்துல குருவினுடைய பெருமை உணரணும். அதுல நம்ம குரு எப்படிப்பட்ட குருன்னு பார்க்க போறோம். சரிங்களா? அதுதான் நம்முடைய அற்புதமான